தரையை பாருங்கள் மக்களே, அன்றைக்கி நட்ட தட்டாம்பயிறு நல்லா முளைச்சிருக்கு, வளர்ந்துருக்கு, கொடி வீச ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு தான் இன்றைக்கி சரடு கட்ட போகிறோம். போதும், இப்படி இங்கிட்டு காமிச்சு. தட்டாஞ்செடி பாருங்கள். தட்டாஞ்செடியில் கீழே தூரில் வந்து முடிச்சு போட்டு அப்படியே போய் கம்பிக்கு ஒவ்வொரு செடியிலையும் சரடை கட்டி ஏற்றுறோம். சரடு கட்டி மேலே ஏற்றினாத்தான் மேலே பந்தல் ஏறும். இது நெட்டுக்க ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொன்று கட்டிக்கிட்டே போகணும் சரடை. இதுதான் இதில் வந்து வேலை வந்து அதிகமான வேலை. பாருங்க, இப்போ தட்டாஞ்செடி போட்டு 20 நாள் ஆச்சு. இது சரடு கட்டி இந்த இதை வந்து இப்படி சுற்றி விடணும். சுற்றி விட்டாத்தான் மேலே ஏறும், பந்தல் ஏறும். இது ஒவ்வொன்றும் பிடிச்சி ஒவ்வொரு சரடில் சுற்றி விடணும். இன்னும் 20 நாளில் வந்து பந்தலில் ஏறும். பந்தல் ஏறி 40-45 நாளில் காய்க்க ஆரம்பிக்கும். இந்த பார்த்துக்குங்க, இது சுற்றி விட்டு 20 நாள் ஆச்சு. இது நட்டு இப்போ சரடு கட்டியிருக்கோம். அந்த தூரில் சரடு கட்டி இதை சுற்றி விடணும். சுற்றி விட்டோம்னாத்தான் மேலே பந்தலுக்கு ஏறும். டெய்லி வந்து இதை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கஷ்டமான வேலை இருக்கிறதுலே விவசாயிக்கு. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்து முனியை வந்து ஒழிஞ்சிடாமல் பார்த்து சுற்றி விடணும். சுற்றி விட்டு வளர்த்து அப்போத்தான் வந்து இது வந்து காய்க்க ஆரம்பிக்கும். மருந்து வேறு அடிக்கணும், நீ உரம் கொடுக்கணும். இப்போ வந்து இதை நாளைக்கு தண்ணியை கட்டிட்டு அதுக்கடுத்து மறுநாள் வந்து மருந்து அடிக்கணும். அதுக்கடுத்து உரம் கொடுக்கணும். இப்படியே அடித்து வந்தால் 40-45 நாளில் தான் இது காய்க்க ஆரம்பிக்கும். ஆனால் தண்டி இந்த வேலையை வந்து சுற்றி விட டெய்லி வந்து காலையிலும் பொழுசாயும் வந்து சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் விவசாயியோடது. இது குறுக்கு வலிக்கும். இதை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது கஷ்டமான வேலை இருக்கிறதுலே. சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். சுற்றி விட்டுக்கிட்டு ஓடாததை விட்டுட்டு ஓடினது மட்டும் சுற்றணும். டெய்லி வந்து காலையிலும் பொழுசாயும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். சிரமந்தான் வேலை செய்கிறது. வேலை செஞ்சிட்டோம்னா காய்க்க ஆரம்பிச்சிருந்தால் கொஞ்சம் அப்போ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தண்ணி கொஞ்சம் வேலைப்பாடில் மேல் பூரா வலிக்கும், கைகால் வலிக்கும். அந்த நேரத்துக்கு போவோம். இதை வந்து இப்படி சுற்றி விட்டுக்கு இருக்கும்ல, இதை பாருங்கள். இது பூரா களை. நீ களையை வந்து வெட்டணும். ஆளை கூப்பிட்டு இந்த களையை வெட்டி இந்த அப்படி சுத்தமாக வைக்கணும். மறுபடியும் வந்து களை அதை வெட்ட அது வேறு வந்துக்கிட்டே இருக்கும். இடையில களை. அதுதான் ஆளை நீ அதை கூப்பிட்டு வேலை செய்யணும்.
இதுக்கு வந்து ஆள் வரமாட்டாங்க சுத்த, நம்மளாக தான் சுற்றணும். காலையிலும் பொழுசாயமும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓடின மட்டும் சுற்றணும், ஓடாத விட்டுருணும். வாங்க, இதெல்லாம் ஓடாத செடி. ஓடாத செடி வந்து சுற்ற முடியாது. இது இப்படி ஓடினதை மட்டும் சுற்றணும். இது இப்படியே வந்து பந்தல் ஏற இன்னும் 40 நாள் ஆகும். இப்போ 20 நாள் பயிர் இன்னும் 20 நாளில் மேலே ஏறிடும். மேலே ஏறின பிறகு தான் காய்க்கும், அனந்தனி காய்க்காது. இதேமாரி டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த இப்போ கீழே இருக்கிற சைடு செம்பை, கீழே இருக்கிற சைடு செம்பை இதை பிச்சு விட்டுறணும். இல்லைன்னா இப்படி பிச்சு எடுத்துடணும், பெரிய செம்பா வரும். நெட்டுக்கு சரடு கட்டியிருப்போம். இந்த சரடு கட்டுறதுக்கு ஆள் வந்து இப்போ கணக்கு 8 ஆள் சரடு கட்டியிருக்காங்க. அவங்களும் பாவம் குனிஞ்சு நிமிர்ந்து கீழே ஒரு முடிச்சு போடணும், மேலே ஒரு முடிச்சு போடணும். கீழே ஒரு முடிச்சு போடணும். இப்படி குனிஞ்சு எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப சிரமந்தான் அது. இந்த சிரமத்தில் தான் வேலையே விவசாயி வந்து செஞ்சுக்கிருக்காங்க, உழைப்பாளியே. இதெல்லாம் சொகுசு வாழ்க்கை இல்லை, கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே அடைய முடியும். வேலை செய்கிறது தான் ஃபுல்லாக கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப சிரமத்தில் உள்ளதான் வேலை செய்யணும். இப்படி வேலை, மற்ற வேலைன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து கஷ்டமான வேலை இருக்குதுலேயே. குனிஞ்ச மணிக்கு எல்லா இதுவும் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமானது. அங்கிட்டு அங்கிட்டு சுற்றுவோம். இந்த சைடு வா. இப்படியே சுற்றி தான் போட்டுக்கிட்டுக்கணும். இந்த சைடு சிம்பு இருக்குல்ல, அந்த சிம்புகளை வந்து இப்படி கிள்ளி எடுத்துடணும். இந்த சைடு சிம்பை, அந்த சைடு சிம்பை கிள்ளி எடுத்துனாதான் இது வேகமாக மேலே வரும். இந்த இதில் சைடு சிம்பு வந்துருக்கு, இந்த கில்ட்ரு கில்ட்ரு. இதில் சைடு சிம்பு இருக்குது, இப்படி கிள்ளிக்கணும். அதான் ஒன்று இருக்கும். சரி, பார்த்துக்கப்பா. இந்த நேர் வரிசையில் வந்து நீங்கள் வந்து குறுக்கெல்லாம் போக முடியாது. இப்படி வந்தால் நேராக வரணும், அப்படி மறுபடியும் சுற்றி ஆண்டு நேராக போகணும். சாரடுக்குள்ளெலாம் நுழைய முடியாது. இதில் ஒவ்வொரு டயத்தில் வந்து இப்போ காட்டு பன்னியை வந்து உள்ளுக்கு சரடை பூரா அத்து விட்டுரும். காலையில் வந்து பார்த்தோம்னா அதை பூராமே நம்ம பிரித்து மறுபடியும் ஏற்றி கட்டணும். பன்னியை வந்து இங்கே காலடி இருக்குல்ல, அந்த காலடியிலேருந்து பன்னியை கீழே இறங்கிடும். நைட்டில் வந்து முண்டி விட்டு போயிடும். ரெண்டாவது அணில் வந்து இந்த சரடை வந்து கடிக்கும். அணில் வந்து இந்த ரகத்தில் கடித்து கீழே தொங்க விட்டு போயிடும். இல்லை பெருவா சரடை எடுத்து போய் அதை கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் அணில். அதையும் வந்து காலையில் வந்து கட்டி விடணும். ஏற்பட்ட சிரமம் தான்.